மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட பேஜ்லேருந்து எனக்கு பேஜ் நம்பர் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே டீப்பாக பார்க்க போகிறோம். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ரத்னகுமார். வெல்கம் டு கற்கும் படலம். பொதுவாக ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் நம்ம பேஜ் நம்பர் போடணும் அப்படின்னு சொன்னால் இன்சர்ட்டில் போயிட்டு பேஜ் நம்பர் அப்படி கொடுத்துட்டு பாட்டம் ஆஃப் தி பேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஜ்லேருந்து 1 2 3 அண்ட் தென் எகைன் 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். பட் நம்மளுக்கு அப்படி வேண்டாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேஜ்லேருந்து எனக்கு பேஜ் நம்பர் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் டேபிள் ஆஃப் கண்டென்ட் வச்சுருக்கேன். செகண்ட் பேஜில் லிஸ்ட் ஆஃப் அப்ரிவேஷன், தேர்ட் பேஜில் சாப்டர் 1 இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் மாதிரி போட்டு அண்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பேஜ்லேருந்து எனக்கு கண்டென்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஃபோர்த் பேஜ்லேருந்து எனக்கு கண்டென்ட் ஸ்டார்ட் ஆகிறதுனால எனக்கு ஃபோர்த் பேஜ்லேருந்து தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகணும். அண்ட் மேலே கொடுத்துருக்கிற 3 பேஜ்லையும் எனக்கு வந்து பேஜ் நம்பர் வேண்டாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு எந்த பேஜ்லேருந்து பேஜ் நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பேஜுக்கு முந்தின பேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஃபோர்த்து பேஜில் வேணும்னா தேர்ட் பேஜில் கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் டாப்பில் மெனு பாரில் ஃபைல் அப்படியே இருக்கலாம், அதில் வந்து லே அவுட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பேஜ் செட்டப் குரூப்பில் பிரேக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது பக்கத்தில் சின்ன ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் பிரேக்கில் நெக்ஸ்ட் பேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். என்னென்னா இப்போ கீழே பாருங்கள் சாப்டர் 1 இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். ஆக்சுவலாக நான் இங்கே கர்சரை வச்சுட்டு தான் இப்போ செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ செலக்ட் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு பாருங்கள். செலக்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன கேப் இருக்கும். சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஃபோர்த் பேஜில் இருக்கிற இந்த சாப்டர் 1 இன்ட்ரோடக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 5th பேஜ் வரைக்கும் போயிடும். ஸோ அப்போது நீங்கள் சிம்பிளாக டெலிட் ஆப்ஷனை பிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அந்த பிளாங்காக இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எல்லாம் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் மூலிமா மேலே இருக்கிற 3 பேஜும் கீழே இருக்கிற 3 பேஜும், அதாவது கீழே இருக்கக்கூடிய அடுத்தடுத்த பேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 செக்ஷனாக பிரிச்சிட்டோம். மேலே 1 2 3 இருக்கிறது ஃபஸ்ட் செக்ஷனாகவும் அதுக்கு மேலே இருக்கிறதுலாம் 2வது செக்ஷனாக பிரிச்சிட்டோம். இது மூலிமா நம்மளால் ஈஸியாக பேஜ் நம்பரை நம்மளுக்கு எங்கேன்னு தேவையோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதோட முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கம் போல் பேஜ் நம்பருடைய செட்டப்புக்கு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்சர்ட் ஆப்ஷனில் பேஜ் நம்பரில் பாட்டம் ஆஃப் தி பேஜ் கொடுத்துட்டு நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். இப்போ கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் க்ளீனாக அப்சர்வ் பண்ணலாம். இந்த இடத்துல ஃபூட்டர் செக்ஷன் 1 ஃபூட்டர் செக்ஷன் 1 ஃபூட்டர் செக்ஷன் 1 இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபூட்டர் செக்ஷன் 2 இருக்கும், இந்த ஃபூட்டர் செக்ஷன் 2 இருக்கும், ஃபூட்டர் செக்ஷன் 2 இருக்கும். ஸோ அப்போ மேலே இருக்கிறது எல்லாமே செக்ஷன் 1 ஆகும், கீழே இருக்கிறது எல்லாமே செக்ஷன் 2 ஆகும். இது வந்துடுச்சு. இப்போது நல்லா நோட் பண்ணிங்கன்னா பட் பேஜ் நம்பர் மாறுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துலேருந்து 1 இருக்குன்னு சொன்னோம். பட் ஆனால் இங்கே 3 இருக்குது, இந்த இடத்துல 4 இருக்குது. பட் இந்த இடத்துல எனக்கு வந்து எனக்கு என்ன வரணும், 1 ஸ்டார்ட் ஆகணும். அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்கே கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதாவது இன்ட்ரோடக்ஷன் பேஜ் அப்படின்றதுல ஸோ இதுக்கு அடுத்த பேஜில் இருந்தால் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா எந்த பேஜ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டாப்பில் ஃபூட்டர் அண்ட் ஹெட்டர் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அதாவது நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டில் பொதுவாக நீங்கள் வந்து பேஜ் நம்பர் டபுள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபூட்டர் அண்ட் ஹெட்டர் ஆப்ஷன் வந்துடும். அதில் நேவிகேஷன் சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கும், அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் டு ப்ரீவியஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பேஜில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் டு ப்ரீவியஸ்ன்றது ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஹைட் ஆகிருக்கும். பட் ஃபோர்த் பேஜில் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு விசிபிள் ஆகும். அப்படின்னா என்னென்னா செக்ஷன் 1 செக்ஷன் 2 லிங்க் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஃபஸ்ட் எடுத்தோடனே அதை பிரேக் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா செக்ஷன் 2 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பேஜை கிளிக் பண்ணி லிங்க் டு ப்ரீவியஸ் என்ற ஆப்ஷனை டெலிட் பண்ணுங்கள். இப்போ டெலிட் பண்ணது மூலிமா, அதாவது அன்கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன ஆகுனா அன்செலக்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு செக்ஷன் 1 செக்ஷன் 2 லிங்க் ஆகிருக்காது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், செக்ஷன் 1ல் இருக்கிற அந்த பேஜ் நம்பரை செலக்ட் பண்ணி நான் ரிமூவ் பேஜ் நம்பர்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடத்துல பேஜ் நம்பர் இல்லை, இங்கேயும் பேஜ் நம்பர் இல்லை, இங்கேயும் பேஜ் நம்பர் இல்லை. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக செக்ஷன் 1ல் இருக்கிற பேஜ் நம்பர் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ செக்ஷன் 2ல் இருக்கிற பேஜ் நம்பர் 4 இருக்குது. ஸோ இது நம்ம வந்து மாற்றணும். ரொம்ப சிம்பிள். அதை டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேஜ் நம்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அதில் ஃபார்மட் பேஜ் நம்பர்னு இருக்கும். ஃபார்மட் பேஜ் நம்பரில் போய்ட்டு ஸ்டார்ட் அட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுதில்ல, அதில் போய்ட்டு 1ன்னு கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு 3 பேஜில் எந்த பேஜ் நம்பரும் இல்லை. அண்ட் தென் பாட்டமில் இருக்கிற 3 பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 1 1 2 அண்ட் தென் 3 இருக்குது. ஸோ சிம்பிள், அவ்வளோதான். ஈஸியாக நம்மளுக்கு எந்த பேஜ்லேருந்து பேஜ் நம்பர் போடணுன்றது
நம்ம இது மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் ரத்னகுமார். தேங்க்யூ.